கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்டிப்பான நன்மைகளை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்ப்போம். ரெண்டந்தனையாய் பலன் தரும் நம் கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17 வாசிக்கிறோம். ஆம், நாம் மூப்பர்களையும் திருவசனத்தை கூறுகிறவர்களையும் கனம் பண்ணும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். வயதில் பெரியவர்களை நாம் கனப்படுத்தி அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இரட்டிப்பான நன்மைகளை அவர் நமக்கு கட்டளையிடுவார். எனவே இரட்டிப்பான நன்மைகளை தருகிற ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கதான் நல்ல இயேசுவே, எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துங்க, அதிசயங்களை காண செய்யுங்க, இன்னும் அற்புதங்களை காண இன்னும் உமக்குள் வளர கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.